மற்றொரு அண்மை செய்தி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே சுரேஷ் என்பவரை பாட்டிலால் குத்தி அவரது நண்பர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். காங்கேயம்பாளையத்தில் ஐயப்பன் கோயில் தடுப்பணை அருகே புதைத்து அவரது நண்பர்கள் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கோவிந்தராஜன். அவரிடம் பேசலாம். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள காங்கேயம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவரது நண்பர்கள் ரகு பாண்டியன், கரண் மற்றும் முத்துகிருஷ்ணன். மூவரும் சேர்ந்து அடிக்கடி மது அருந்துவது வாடிக்கையாக நடந்து வருவது. நேற்று 3 பேர் மட்டும் தனியாக வாங்கிக் கொண்டு குடிக்க சென்றுள்ளனர். இதை பார்த்த சுரேஷ் பின்னாலேயே சென்று தனக்கும் மது வேண்டும் என்று கேட்டுள்ளார். மது இல்லை, எங்களுக்கு அளவாகத்தான் வாங்கி வந்துள்ளோம் என்று கூறிய நிலையில் அவரை தாக்க முயன்றுள்ளனர். இந்நிலையில் சுரேஷ் உங்களை காலையிற்குள் கொலை செய்து விடுவேன் என்று மூவரையும் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் பயந்த மூவரும் அங்கே கிடந்த பாட்டிலை எடுத்து சுரேஷை சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் சம்பவ இடத்திலேயே சுரேஷ் சரிந்து உள்ளார். உயிரிழந்த அவரை அங்கிருந்த பழைய குப்பைகளை போட்டு எரித்து அடையாளம் தெரியாமல் இருக்க காங்கேயம்பாளையம் ஐயப்பன் கோவில் தடுப்பணையில் மேலோட்டமாக குழியை தோண்டி பறித்துவிட்டனர். அவரது இருசக்கர வாகனத்தை சூலூர் பெரியகுளம் பகுதியில் உள்ள கிணற்றுக்குள் வீசி சென்று விட்டனர். இதை அறிந்து இன்று காலை பயமாகிவிட்ட காரணத்தினால் தனது வழக்கறிஞருடன் 3 பேரும் சூலூர் காவல் நிலையத்திற்கு சரணடைய வந்துள்ளனர். சரணடைய வந்த பின்புதான் தகவல் போலீசாருக்கு தெரிந்துள்ளது. அதன் பேரில் சரணடைந்த 3 பேரையும் சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த போலீசார் அங்கு எரித்து புதைக்கப்பட்ட சுரேஷின் உடலை சூலூர் தாசில்தார் சரண்யா முன்னிலையில் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு கருமத்துப்பட்டி டிஎஸ்பி மற்றும் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் ஆகியோர் வந்து பார்வையிட்டு வருகின்றனர். நண்பனையே எரித்து கொன்று புதைத்த சம்பவம் சூலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.